சேலத்துல ரோட் ஷோ நடத்தினாங்க. ஒரு பக்கம் நம்ம முதல்வர், இன்னொரு பக்கம் நடிகர் கமல், இன்னொரு பக்கம் வந்துட்டு பிரேமலதா விஜயகாந்த். அந்த கூட்டணியில திருமாவளவன் அவர்களை வந்து ஒதுக்கிட்டாங்க. 1/2% கம்மியாக ஓட்டு வச்சிருக்கிறவங்க யாருன்னா தேமுதிக 2021 1/2% கம்மியாக வச்சிருக்க தேமுதிக 10 சீட்டும் 1% வச்சிருக்கக்கூடிய திருமாவளவனுக்கு கிட்டத்தட்ட 8 சீட்டும் கொடுத்ததுல இருந்தே அவங்களுடைய அந்த ஜாதி பாசம்ன்றது வெளியே கணிப்பு சரியா இருந்தா இந்த எலெக்ஷனுக்கு அப்புறம் முதலாக திமுக கூட்டணியிலிருந்து வெளியில வரக்கூடியவர் யாருன்னா திருமாவளவன் தான். டிடிவி ஸ்டார்டிங்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு அவரை தாக்கி பேசினாரு, அப்படிப்பட்டவர் மிரட்டப்பட்டு இந்த கூட்டணிக்குள்ள வந்திருக்காரா என்ற மாதிரி ஒரு பேச்சு இருக்கு. சண்டை அண்ணன் தம்பிக்குள்ள இந்த எலெக்ஷனுக்கு ஒட்டுமொத்த குறிக்கோள் என்ன? இந்த திமுக இல்லாம அதாவது தெளிவா இருக்கு. அந்த மாவட்டமே அதிமுக மாவட்டங்களா? இன்னைக்கு இந்த ஒரு ஓபிஎஸ் வெளியில போயிட்டாருன்றதுனால நாங்க அதிமுக விட்டு கொடுக்க மாட்டோம்னு ஒவ்வொருத்தரும் அன்னைக்கு எவ்வளவு பெரிய கூட்டம் பாத்தீங்களா? நீங்க ஒரு பிரைம் மினிஸ்டர் நினைச்சாருன்னா அந்த பார்லிமெண்ட் அழைச்சு இனிமேல் நீங்க அனார்கி வேணாம், மோனார்கி இருக்கக்கூடாது, இனிமே எங்க ராஜாவினுடைய அந்த ஒரு மோனார்கி மாடல் ஆஃப் கவர்மெண்ட் இருக்கக்கூடாது, டெமோக்ரஸியா இருக்கணும்னு முடிவு பண்ணி தீர்மானம் போட்டாங்கன்னா இததான் எதிர்பார்த்தா எடப்பாடியார். உனக்கு நான் நியாயமா இருக்கேன், ஆனா நீ என்னையே நீ ஒண்ணுமே கிடையாது, நீ சும்மா நீ பாட்டு பேசாம இருக்கணும், நான் சொல்றதான் கேட்டு செய்யணும்னா அது எனக்கு வேண்டாம் அப்படின்ற. தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்னைக்கு நம்மளுடைய சிறப்பு நேர்காணலுக்கு வந்திருக்காங்க பிரபல அரசியல் விமர்சகர் திரு சத்யன் ராமசாமி சார். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? அனல் பறக்கும் பிரச்சாரம் எல்லா பக்கமும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கட்சியும் நான் ஆட்சிக்கு வந்தா இதை பண்ணிடுவேன், நான் அதை பண்ணிடுவேன் சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பிரச்சாரம் வந்துட்டு பயங்கரமா பேசிட்டு இருக்காங்க. இதுக்கிடையில வந்துட்டு பிரேமலதா விஜயகாந்த் இப்போ வந்து திமுகவோட சேர்ந்துட்டு அப்படியே பீரங்கி பிரச்சாரம்ன்ற மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. நேற்று கூட நீங்க பார்த்துருப்பீங்க, சேலத்துல ரோட் ஷோ நடத்தினாங்க. ஒரு பக்கம் நம்ம முதல்வர், இன்னொரு பக்கம் நடிகர் கமல், இன்னொரு பக்கம் வந்துட்டு பிரேமலதா விஜயகாந்த். இவங்கள இந்த கூட்டணியை வந்துட்டு எப்படி பாக்குறீங்க நீங்க, உங்களுடைய அனலைஸ் படி? இல்லை மேம், அதாவது அந்த கூட்டணியில் திருமாவளவன் அவர்களை வந்து ஒதுக்கிட்டாங்க மேம். அதுலேருந்து நான் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். நீங்கள் ஒன்றும் இல்லை, 0.43%, அதாவது 1/2% கம்மியாக ஓட்டு வச்சிருக்கிறவங்க யாருன்னா தேமுதிக 2021 as per that status. ஸோ அப்போ அதே 2021 விடுதலை சிறுத்தைகளோட திருமாவளவன் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவர் 0.88%, அதாவது 1% நெருக்கி. ஆனால் 1/2% கம்மியாக வச்சிருக்க தேமுதிக 10 சீட்டும் 1% வச்சிருக்கக்கூடிய திருமாவளவனுக்கு கிட்டத்தட்ட 8 சீட்டும் கொடுத்ததுலேருந்தே அவங்களுடைய அந்த ஜாதி பாசம்ன்றது வெளியில் வருது. அந்த அதாவது இவங்க வந்து தெலுங்கு ஒரு பின்புலமாக கொண்டவர்கள் யார்? ஸ்டாலின் வகைரா. அதே மாதிரி பிரேமலதா அவர்களும் அந்த மாதிரி அப்படின்றதுனால அவங்களுக்கு அதிக சீட் கம்மியாக இருந்தாலுமே ஒன்றும் இல்லை. அந்த கட்சியினுடைய கூட்டணி தலைவர்கள் ஒருவரான IUML தலைவர் காதர் மீதின் அவர்கள் வெளியே வந்து சொல்கிறாரு, 5 சீட்டு தான் தேமுதிக கொடுப்பேன்னாங்க, 10 சீட்டு கொடுத்துட்டாங்க, எங்களுக்கு அந்த மீதி சீட்லாம் கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தாங்க, ஏமாத்திட்டாங்க அப்படின்ற. ஸோ 1/2%, அதாவது இடது கம்யூனிஸ்ட் வலது கம்யூனிஸ்ட்லாம் கூட ஒவ்வொரு சதவீதம், அவங்களுக்கு 5 சீட்டு, ஆனால் இவங்களுக்கு 1/2% 10 சீட்டு. ஸோ இது ஏன் அப்படின்னா யாருக்குமே புரியல. ஏன் அப்படின்னா பார்த்தா கம்ப்ளீட்டாக ஜாதி பாசம் தான், வேறு எதுவுமே இல்லை. இதே திருமாவளவன் கூட இந்த மாதிரி ரோட் ஷோ போவாரா? ஸ்டாலின் அவர்கள் இன்னும் போகலையே, எதுவும் போகிற மாதிரி தெரியல. துரைமுருகன் அவர்கள் கட்சியினுடைய பொதுச்செயலாளர், திமுகவுடைய பொதுச்செயலாளர் துரைமுருகன் அவர்கள் வந்து பிலிப்ஸ்ன்னு சொல்லி காட்பாடியினுடைய பிசிகாவினுடைய நகர பொறுப்பாளர், காட்பாடி மாவட்டத்தினுடைய, அதாவது அந்த அரசியல் மாவட்டத்தினுடைய தலைவர், அவர் இவர் கூட ஏறின்னு கும்பிட்டதுக்கு நீலாம் என் பக்கத்தில் நிற்காத, கீழே இறங்கு அப்படின்னாரு துரைமுருகன் அவர்கள். அதாவது அவருடைய பிரச்சார வாகனத்துலேருந்து கீழே இறங்கி போச்சுனார். அது வந்து அதாவது இவங்க வந்து இந்த ஜாதி பாசத்தினால இன்னைக்கு இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ 10 சீட்டு கொடுத்துட்டாங்க யாருக்கு? தேமுதிக. 7 சீட்டு அதில் நாயுடுகளுக்கு தான் ஒதுக்கப்பட்டிருக்கிறது தேமுதிக. ஆனா நம்ம முதல்வர் வந்து என்ன சொன்னாரு, திமுக கட்சினாலே மத சார்பற்ற கட்சின்னு தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்களே. ஆனா இப்ப நீங்க வந்து சொல்றத பாத்தீங்கன்னா கட்சியை சார்ந்துதான் அவர் வந்து தொகுதியை அலாட் பண்ணியிருக்காரு. ஆமா, அது சும்மா சொல்லுவாரு மேம், ஆனால் அதை செய்ய முடியாது அவரால். சும்மா அதெல்லாம் ஒரு பேச்சுக்காக சொல்லுவாரு, வைப்பாரு அப்படியே. அதான் இன்னைக்கு வரைக்கும் அது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி தானே. ஆராசா அவர்களை தனித்தொகுதியில் தான் நிற்க வைக்கணும், அவர் தனித்தொகுதியில் நின்னாதான் ஜெயிக்க முடியும், அவர் தனித்தொகுதியில் நிற்கக்கூடிய ஆள் தான் அப்படின்னு அவர் இவ்வளவு பெரிய இடத்துல இருந்தும் கூட, ஒரு பொதுச் செயலாளர் அந்தஸ்தில் இருந்தும் கூட, திமுகவில் மிக முக்கிய பொறுப்பில் இருந்தும் கூட, திமுகவினுடைய ஒரு மிகப்பெரிய அமைச்சராக இருந்த பொழுதும் கூட அவருக்கு தனித்தொகுதி தானே. ஸோ அதே மாதிரி நீங்கள் வன்னியரசு அவர்களை, விசிகாவினுடைய வன்னியரசு அவர்களை கலைஞர் ஒரு இடத்துல பொது தொகுதிக்கெலாம் நீங்கள் ஆசைப்படக்கூடாதுன்னு பேசுகிறவங்க தானே. ஸோ அதனால் வந்து ஜாதி வாரியாக தொகுதி வேணும்னா இல்லைன்னா வராது, இவ்வளோதான், ரொம்ப சிம்பிள்.
ஸோ இதைத்தான் வந்து திமுக ரொம்ப ஆழமாக பண்ணிட்டாங்க. ஆனால் பேசுகிறது ஏதாவது சமூக நீதி சமத்துவம் அது இதுன்னு பேசுவாங்களே ஒழிய அதில் எதுவுமே உண்மை இருக்காது. ஆனால் அவங்க நடைமுறை வேறு மாதிரி, செயல்பாட்டில் வேறு மாதிரி இருப்பாங்க, சொல்கிறதுல வேறு மாதிரி இருப்பாங்க. சொல்லுக்கும் செயலுக்கும் ஒற்றுமையாக இருக்காது, ஒத்தே வராது. அதுதான் வந்து இன்றைக்கி அவங்க தேமுதிகவை பொறுத்தவரை ஒன்றும் இல்லை. அன்றைக்கி தேமுதிகவினுடைய நீங்கள் சொன்ன மாதிரி பிரேமலதா அவர்கள் பேசிக்கிட்டு இருக்காங்க ஒரு இடத்துல, ஒரு கூட்டத்தில் பேசிகிட்டு இருக்கும் பொழுது அங்கே ஒரு 10 விசிகாவினர் ஒரு பெரிய ஒரு பேனரை தூக்கி காட்டுறாங்க. அவங்கள்ட்ட அவங்க பார்த்துட்டு பதறாங்க, ஏன் இதெல்லாம் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கீங்க, இறக்குங்கன்றாங்க. அதில் என்ன இருக்குது அப்படின்னா, அதாவது எங்கள் தலைவர் திருமாவளவன் அவர்களை கௌரவப்படுத்தும் போது தாங்கள் ஏன் எழுந்து நிற்கவில்லை, இவ்வளோதான். இது சாதாரண விஷயம் தெரியுமா, எழுந்து நிற்காதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனை ஆகிட்டு இருக்காங்க. ஆனால் இதுதான் அவருடைய உரிமை போராட்டம், விசிகாவுடைய உரிமை போராட்டம் இதுதான். என்னுடைய கணிப்பு சரியாக இருந்தால் இந்த எலெக்ஷனுக்கு அப்புறம் முதலாக திமுக கூட்டணியிலேருந்து வெளியில் வரக்கூடியவர் யாருன்னா திருமாவளவனாக தான் இருப்பார். ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்கிறேன், திருமாவளவனை வந்து ஒரு எழுச்சி தமிழர், ஒரு பேரெழுச்சி தமிழர், ஒரு எழுச்சி நாயகன் அப்படி இப்படிலாம் எங்கே எழுதுவாங்க பார்த்துருக்கோம். ஆனால் இப்படி ஒரு பொட்டி பாம்பா அவர் வந்து திமுகவுக்கு அடங்கி இருப்பாரா அப்படின்னா இந்த எலெக்ஷன் பார்த்தீங்கன்னா அதுக்கான காரணம் என்ன சார்? நீங்களே சொல்லிட்டீங்கன்னா கொஞ்சம் பெட்டரா இருக்கும். என்ன காரணம், ஏன் அவர் அடங்கி இருக்காரு? 15 தொகுதி வேணும் ப்ளஸ் ஒரு ராஜ்யசபா சீட் வேணும் அப்படின்னு சொல்லி விசிகாவோட பொதுக்குழுவில் தீர்மானம் போடுறாங்க. தீர்மானம் போட்டு வெளில வர்றாரு. வெளில வந்து டிஆர் பாலுகிட்ட போகிறார். டிஆர் பாலு தான் வந்து திமுகவினுடைய அந்த தொகுதி பங்கீடு, அதே நேரத்தில் வேட்பாளர் நியமனம் இதற்கான கூட்டமைப்பினுடைய தலைவர் டிஆர் பாலு. டிஆர் பாலு இப்படியே கேட்குறாரு அவர்கிட்ட, என்னன்னா உங்களுக்கு 15 தொகுதிலாம் அவர் கேடா அப்படின்றாரு. ஆமாம், உங்களுக்கு நாங்களாம் என்ன தருவோம் அதை வேணா வாங்கிட்டு போங்க, இல்லைன்னா வேண்டாம், சரி ஓகே என்னவோ தாங்க ஐயா அப்படின்னு திருமாவளவன் அப்போயே குடிஞ்சிடுறாரு. அப்போ திருமாவளவனுக்கு 8ன்னு கொடுக்குறாங்க. அப்போ கூட என்னங்க தேமுதிகாவுக்கு ஒன்றுமே கிடையாது, சதவீதமே இல்லை, அவங்களுக்கு 10 கொடுத்துருங்க, எனக்கு 8 கொடுத்துருங்க, நான் தானே உங்களோட கடைசி 5 வருஷம் உயிரை கொடுத்து உங்களுக்காக நின்றுருக்கேன் களத்தில். ஆனால் கடைசி 20 வருடம் தேமுதிக உங்களை எதிர்த்து மட்டுமே அரசியல் பண்ணாங்களே, விஜயகாந்த் சாகுற வரைக்கும் உங்களை எதிர்த்து மட்டுமே அரசியல் பண்ணாங்களே, உங்களை இவ்வளோ தப்பாக பேசியிருக்காங்க, அவங்களுக்கு 10 சீட் கொடுக்குறீங்க, எனக்கு 8 சீட் கொடுக்குறீங்கன்னு கேட்குறாரு. நான் சொல்கிறது செய்யலைன்னா வேலையை பார்த்துட்டு போக பண்ணுறாரு டிஆர் பாலு. சரி ஓகே, அப்போது என்ன பண்ணுறேன் அப்படின்னா, காட்டுமன்னார் கோயிலில் நான் நிற்கிறேன் அப்படின்றாரு. நான் நிற்கிறேன் அப்படின்னோடனே உங்களை போன்ற ஜேர்னலிஸ்ட், என்னை போன்ற விமர்சகர்லாம் டக்கு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஒருவேளை நாளைக்கு தொங்கு சட்டம் பண்ணுறோம் அப்படின்னா, அதாவது வந்து விசிகாவுடைய ஆதரவு இருந்தால் மட்டுமே தான் திமுக ஆட்சி அமைக்க முடியும் என்ற ஒரு சூழ்நிலை வந்ததுன்னா, அப்போ அவர் நிற்கிற சீட்டை அதை வச்சு ட்ரம்ப் கார்டை யூஸ் பண்ணி எனக்கு அமைச்சர் பதவி கொடுக்குன்னு கேட்பாரு. ஸோ திருமாவளவன் இதுக்காக தான் அவர் வந்து எம்பி சீட்டை வந்து உதறி தள்ளிட்டு இங்கே வந்து காட்டுமன்னார் கோயிலில் நிற்க போகிறாரு அப்படின்லாம் பேசணும். அதுக்கப்புறம் பார்த்தாவோ நீ இந்த பிளான் வச்சிருக்கியா, ஒழுங்கா உன்னுடைய காட்டுமன்னார் கோயிலை நீ வேற யாருக்காவது ஒதுக்குற, நீ நிற்கக்கூடாது அப்படிங்குது. சரியா நான் நிற்கலை அப்படின்றார். சரியா நான் நிற்கலை அப்படின்றது இல்லாமல் விசிகாவுக்கு இன்னொருத்தருக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி திருமாவளவன் தேட ஆரம்பிச்சிட்டார். ஆனால் நீ விசிகாவுக்கு கொடுக்கூடாது, நீ காங்கிரஸ்க்கு அந்த சீட்டை கொடு அப்படின்னு சொல்லி கொடுத்த 8 சீட்லையும் ஒரு சீட்டை பறித்து காங்கிரஸை கொடுக்க சொல்கிறாங்க. காங்கிரஸை கொடுத்துட்டார். வேறு வழி இல்லாமல் இளையபிரமானுடைய மகனுக்கு கொடுத்துட்டார். முன்னாள் காங்கிரஸ் போராளி இளையபிரமானுடைய மகனுக்கு கொடுத்துட்டார். கொடுத்துட்டு இன்னைக்கு அவர் நிற்கதியாக அவர் நிற்க கூட முடியாமல் நிற்கிறார். இதில் இன்னொன்று அவருக்கு அழுத்தம் என்னன்னா, முதல்ல சொன்ன இல்லைங்களா 15 தொகுதி இல்லை ஒரு ராஜ்யசபா சீட்டு, இதெல்லாம் நீ கேட்டுட்டு என்கிட்ட வந்து நான் கட்சியவே உடைச்சிருவேன். அறிவாலயத்தினுடைய விசுவாசிகளாக இருக்கக்கூடிய ஆளூர் ஷானவாஸ், வன்னியரசு இவர்களை வச்சு உன் கட்சியவே 3ஆ உடைச்சிருவேன் அப்படின்னு மிரட்டுறாரு. இதனாலதான் ஆளூர் ஷானவாஸுக்கு சீட்டு கொடுக்கல திருமாவளவனர்கள். ஆளூர் ஷானவாஸுக்கு ஏன் சீட்டு கொடுக்கலன்னு அவரை போட்டு அடிக்கிறவன் பூரா விசிகா காரன் கூட இல்லை, திமுக காரன். அப்போ அவ்வளவு அதிருப்தியில் இருக்காரு. நீ என்னடா இது, நான் யாருக்கு சீட்டு கொடுக்கணுன்றது முதற்கொண்டு திமுக சொல்லி நான் கொடுக்கணுன்ற அளவுக்கு இருக்கு அப்படின்னா என்னையும் நிற்க விட மாட்டீங்க. என் கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு சீட்டை பிடிங்கி காங்கிரஸ்காரர் கொடுத்துட்டீங்க. என்னுடைய கம்மியாக பர்சன்டேஜ் வச்சிருக்கவனுக்கு தூக்கி என்னோட அதிகமாக சீட்டு கொடுக்குறீங்க. என்ன நடந்துட்டு இருக்குன்னு ஒன்றும் புரியல. இதெல்லாம் எப்படி லாக்னா மேம், 2020 திமுக ஜெயிச்சு உள்ள வந்துருச்சு. திமுக ஜெயிச்சு உள்ள வந்துருச்சு அப்படின்னா யூஸ்வலாக திமுக என்ன பண்ணும் அப்படின்னா, ஒரு சைடில் கொலை, கொள்ளை, கரப்ஷனு, கமிஷனு, ஒரு சைடில் லஞ்ச லாவண்யம், கொள்ளை, கற்பழிப்புன்னு எல்லாம் நடந்துகிட்டு இருக்கும். சார் நான் இந்த ஒரு இடத்துல ஒரே ஒரு கொஸ்டின், திமுக ஆட்சியில மட்டும்தான் இப்படி நடக்குதா? திமுக ஆட்சியில் இது நிறைய நடக்கும். மக்களுக்கு இதுக்கு முன்னாடி ஆட்சி பண்ணவங்க நடக்கலையா? நடந்திருக்கும் மேம், நடந்திருக்கும். திமுக ஆட்சியில் அப்படியே into 10x நடக்கும். அதனால திமுக எப்பயுமே 5 வருஷத்துக்கு மேலே திமுக வச்சு பார்த்ததே இல்லை மக்கள். எப்பா விழுந்தோம் தப்பிச்சாலும் அடுத்தவங்க கையில் கொடுத்துட்டு போயிடுவாங்க மக்கள். இதுதான் ஏன்னா 10-10x நடக்கும். அப்போ என்னன்னா, இந்த சைடில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சைடில் இதெல்லாம் இங்கே பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இன்னொரு சைடில் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த கூட்டணி கட்சி தலைவர்கள், இந்த சார்பு இயக்கங்களாக இருக்காங்க, இந்த வீரமணி குரூப்பு, இந்த தாப்பேத்திக்கா இதுன்னு இருக்காங்க, அவங்கள விட்டுட்டு ஏதாவது கொள்கையை பேசு, பாஜக உள்ள வந்துன்னு சொல்லிக்கிட்டே இரு, அதில் மக்களை டைவெர்ட் பண்ணி இந்த சைடில் இவனுக்கு பூரா இடத்த வளர்ச்சி போடுறது, கனிமவள கொள்ளை பண்ணுறது, அதே நேரத்தில் பெரிய பெரிய மணல் ஊழல், எல்லா ஊழல் எந்தெந்த வகையில் புதுசாக திணுசாக ஊழல் பண்ணுவாங்க. ஏஐயில் முதல்ல ஊழல் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க.
ஸோ அப்படி ஊழல் பண்ணிட்டு இருப்பாங்க இவங்க ஒரு சைடில், இந்த சைடில் ஒரு சைடில். அந்த மாதிரி திருமாவளவன் எப்படி எம்ப்ளாய் பண்ணிட்டாங்கன்னா, நீ என்ன பண்ணு, பாஜக உள்ளே வந்துடும், பாஜக தீய சக்தின்னு சொல்லிக்கிட்டே இரு அப்படின்றாங்க. அவரும் அதை நம்பி என்ன சொல்லிக்கிட்டே இருக்காரு. ஏன்னா 10 சீட்டு 15 சீட்டு தருவாங்க இந்த தடவை, ஏன்னா போன தடவை நம்ம நல்லா பார்த்துக்கிட்டாங்க, இந்த தடவை நல்லா தருவாங்க. போன தடவை தோத்து ஜெயிக்க போறாங்கன்றதுனால கொடுத்து ஜெயிச்சுட்டாங்க. இந்த தடவை அப்படி இல்லை, ஜெயிச்சிருக்கோம், இனிமேல் இவனுக்கு கொடுக்கணும் அப்படின்றாங்க. அது திருமாவளவன் தெரியாம அவரும் 5 வருஷம் பாஜக உள்ள வந்து நம்மளை பூச்சாங்கட்டி காட்டிகிட்டே இருக்கிறாரு. இப்போ என்ன பண்ணுது திமுக, நீ சொல்ல வந்துட்டியா வா, தேர்தலில் உனக்கு 8 சீட்டு தான் வச்சுக்கோ. நீ திமுருனா, திமுரு எழுந்தனா நீ எங்க போவ, நீ அதிமுக கூட போக முடியாது. ஏன்னா அதிமுக கூட பாஜக இருக்கு. நீ 5 வருஷமா என்ன சொல்லிட்டு இருந்த, பாஜக உள்ள வந்துரும் சொல்லிட்டு இருந்த. இப்போ நீ போனா இப்போ கேவலப்பட்டு போறீன்னு மக்களே உன்னை கேட்பான். அப்படி ஒரு லாக்கை போட்டு அவரை உள்ள வச்சு இன்னைக்கு ஒன்றும் இல்லை மேம், அவர் எங்க பிரச்சாரம் போனாலும் அங்க இருக்கக்கூடிய விசிகா காரணம் அரைகிறாரு, அடிக்கிறாரு. அன்னைக்கு பார்த்தீங்கன்னா பக்கத்தில் ஒருத்தன் ஏறாரு வண்டியில சப்புன்னு அரைகிறார் 2 அரை. அதே நேரத்தில் கீழே ஒருத்தன் அவர் வண்டி மேலே தவழ்ந்துட்டு வர அவனை கையில் இருக்க கட்டையை கொண்டு அடிக்கிறார். அந்த கொடி இது வச்சிருக்காரு சிம்பிள், அதை வச்சு அடி டப்பு டப்புன்னு மண்டையிலே வருது. டென்ஷனா இருக்காரு. ஏன்னா அவருக்கான அந்த என்ன பண்ணணும்னு தெரியல. அவருக்குன்னு இந்த தடவை ஒரே ஒரு பாசிட்டிவ் என்னன்னா, அந்த கள்ளக்குறிச்சியில அவருடைய அக்கா மகளை மாலதின்னு நினைக்கிறேன், அவங்க பேர் நினைவு சரியா தான் மாலதின்னு நினைக்கிறேன், அவங்க அக்கா மகளை நிறுத்திருக்காரு. அது ஒண்ணுதான் அவருக்கு இந்த தடவை பாசிட்டிவ். வேற எதுவுமே அண்ணன் பையனை தான் காட்டுமன்னார் கோயில் நிறுத்ததான் இருந்தது. அது இல்லாம நீ கொண்டு போய் காங்கிரஸை கொடுத்துரு அப்படின்னு சொல்லி கொடுக்க வச்சுட்டாங்க. இப்படி தேமுதிகவுக்கு ஆதரவாக தன்னுடைய ஜாதி அமைப்பு ஸ்ட்ராங்கா இருக்கணும். தேமுதிக மூலமாக நமக்கு என்ன பலம், கட்சி ரீதியாக பலம் இல்லை, ஆனா ஜாதி ரீதியாக நாயுடு சமூகத்தினுடைய மொத்த ஓட்டு, ஏற்கனவே நம்மளே நாயுடு ஸ்டாலினே, அப்போ நாயுடு சமூகத்தினுடைய மொத்த ஓட்டை அவன் பக்கம் திருப்பிடலாம் அவங்கள வச்சுக்கிட்டு அப்படின்ற ஒரே தோத்தாலும் அவங்க தோக்குறது எனக்கு பிரச்சனை இல்லை, ஜெயிக்கிறது எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனா ஒரு கணிசமான ஜாதி ஓட்டு நாயுடு சமூகத்தினோட ஓட்டு பூரா நமக்கு வந்துடும். இன்னைக்கு 8 கோடி பேர்ல அவங்க ஒரு 1.25 கோடி பேர் இருக்காங்க. அப்போ அதை உள்ள எழுத்து கொண்டு வந்துடலாம் தேமுதிக வச்சாங்கன்னா அவங்களுக்கு அதிக சீட்டை கொடுத்து அவங்க கூட ரோட் ஷோ போறாரு, வைக்கிறாரு. அதே நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சைடில் திருமாவளவனை தூக்கி தூரப்பட்டாச்சு. ஒன்றும் இல்லை, இன்னைக்கு வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 19, 20, 21 ஸ்டாலினும் சரி ராகுல் காந்தி பிரச்சாரத்துக்கு வரன்றார். ஆனால் ராகுல் காந்தியும் ஸ்டாலினோடும் சந்திப்பார்களான்றதே ஒரு பெரிய கேள்வியா இருக்கு. காங்கிரஸ் அவ்வளவு மோசமா அந்த சைடில் நடந்துகிட்டு இருக்கு. ஆமா சரி சார், அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ இன்னொரு பக்கம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதிமுகவோட பிரச்சாரம், எடப்பாடி ஐயா வந்துட்டு பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ ஒரு 2 நாளைக்கு முன்னாடி கூட பாத்தீங்கன்னா தேனியில வந்துட்டு அவரும் டிடிவி தினகரனும் வந்துட்டு பிரச்சாரம் பண்ண. தேனினால நமக்கு யாருன்னு தெரியும், ஓ பன்னீர்செல்வம் அவங்க தான் அப்படிங்கிற மாதிரி நம்ம எல்லாருக்குமே தெரியும். இப்போ அவருடைய தொகுதிக்கு போயிட்டு அவர்கிட்டயே வந்துட்டு எங்கிருந்தாலும் நல்லாருன்ற மாதிரி இவரு பேசியிருக்காரு எடப்பாடி ஐயா. இது ஒரு பக்கம் இருக்கு. டிடிவி ஸ்டார்டிங்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு அவரை தாக்கி பேசினாரு, ஓபிஎஸ் கூட இருக்கும்போது இவர் எவ்வளவு தாக்கி பேசினா நம்ம எல்லாம் கண் கூட அப்படிப்பட்டவர் மிரட்டப்பட்டு இந்த கூட்டணிக்குள்ள வந்திருக்காரான்ற மாதிரி பேச்சு இருக்கே. இது இல்ல மேம், இன்னைக்கு பாருங்களேன், அண்ணன் தம்பி அதாவது தெளிவா சொல்றாங்க, சண்டை அண்ணன் தம்பிக்குள்ள அது இந்த எலெக்ஷனுக்கு வேண்டாம். இந்த எலெக்ஷனுக்கு ஒட்டுமொத்த குறிக்கோள் என்ன, இந்த திமுக இல்லாம ஆகணும். அதில் தெளிவா இருக்காங்க. இவ்வளவுதான் மேம், இதுதான் அஜெண்டா, முடிஞ்சு தெளிவாக இருக்கிறேன். இதில் எந்த குழப்பமும் அவங்களுக்குள்ள இல்லை. இப்போ திமுக எடுத்துக்கோங்களேன், காங்கிரஸினுடைய சிட்டிங் எம்பி மாணிக்கம் தாக்கூர் இப்போ கூட ட்வீட் போடுறாரு என்னன்னா, அல்ற சில்ற ஐடிவிங்க எங்களை காங்கிரஸ் எங்கெங்கெல்லாம் நிற்கிறோமோ அங்கெங்கெல்லாம் நமக்கு அகைன்ஸ்டாக வேலை பார்க்குறாங்கன்ற திமுக ஐடிவிங்க. ஸோ ஒரு கூட்டணியில் பிணக்கம்ன்றது பச்சை வெளியில் தெரியுது மேம். ஆனால் இங்கே அவங்க இன்னைக்கு காலத்தின் கட்டாயத்தினால நம்ம ஒரு தேவை இருக்கு, நம்ம எல்லாருக்கும் என்ன தேவை, திமுக அது தமிழ்நாட்டுக்கு ஒரு தீய சக்தி. அந்த திமுகவை கேடுகட்ட திமுகவை தமிழ்நாட்டிலேருந்து அப்புறப்படுத்தணும். இந்த சான்ஸை விட்டால் நமக்கு கிடைக்காது. இதில் நம்ம அடிச்சுக்கிட்டு மாண்டோம்னா அவன் இதை யூஸ் பண்ணி உள்ளே வந்துடுவான். அவனை இல்லாமல் ஆக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணிக்கலாம். இவ்வளோ தானே அவர் அன்னைக்கு சொல்கிறாரு. தினகரன் என்ன சொல்கிறாரு, அது எங்களுக்கு அண்ணனுக்கும் தம்பிக்கும் உள்ள பிரச்சனை, அது நடந்துக்கிட்டு தான் இருக்கும். ஆனா இப்போ நம்மளோட குறிக்கோள் வேறன்றதானே சொல்றாரு. அவர் ஏமாத்துறாரு. ஏன் அவர் ஓ பன்னீர்செல்வத்தை எதுக்கு ஒதுக்கணும்? அவரு தானே இந்த கட்சினால இவங்க 3 பேரும் சேர்ந்தவங்க. யோசிக்கலாம் மேம், நீங்க இதே இந்த இடத்துல யோசிக்கணும். நீங்க சேர்க்காதனால தானே அவர் போய் திமுக கூட்டணிக்கு போனாரு. அப்படி இல்ல மேம், நீங்க சேர்க்கலாம் திமுக கூட்டணிக்குள்ள போலாமா? நீங்க யோசிங்க. அவர் ட்ரை பண்ணாரு, ஆனா நீங்க சேர்க்கலையே கூட்டணியில. மேம் உங்களை நான் 3 முறை நான் சிஎம் ஆக்கியிருக்கேன் மேம், ரைட்டுங்களா? உங்களுக்கான 3 முறை சிஎம் ஆக்குது அம்மா. யாரா இருந்தாலும் அதிமுக ஆக்கியிருக்கு. அந்த வேலையை கொடுத்தாங்க. யாரா இருக்கு நீங்க யாரு மூலம் நீங்க யோசிச்சு பாருங்க. இப்ப எப்படி இருக்குன்னா, இப்போ ஸ்டாலின் நாளைக்கு அதிமுக போய் சேர்ந்தா எப்படி இருக்கும் சொல்லுங்க? நடக்கும் அது. ஸ்டாலின் நாளைக்கு அதிமுக மேம் கட்சியினுடைய இணை பொதுச் செயலாளர், கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர், கட்சியில் 3 முறை சிஎம், கட்சியில் 5 முறை அமைச்சர், கிட்டத்தட்ட 7 முறை எம்எல்ஏ. எல்லாம் உங்களுக்கு ஒரு கட்சி ரீதியாக என்னென்ன சுகவாசம் வேணுமோ எல்லாம் கொடுத்தாங்க. உங்க மகனுக்கு எம்பி கொடுத்துருக்கோம். 39 எம்பியில் உங்க மகன் மட்டும் தான் எம்பி, ரைட்டுங்களா? இவ்வளவும் கொடுத்ததுக்கு அப்புறம் கூட இன்னும் எனக்கு பதவி வேணும் இன்னொருத்தர போய் நீங்க சேர்றீங்கன்னா உங்க புத்தி எவ்வளவு குரூரமான புத்தியா இருக்கும். அப்புறம் நான் உங்களை
நான் வைக்க கூடாதுன்னு நான் நினைச்சது நீங்க இப்படிதான் இப்படியான ஆள் தான்றத நான் முதல்ல கணிச்சுட்டேன்றதுன்னு அர்த்தம். இவன் எப்படி பார்த்தாலும் நமக்கு விசுவாசமானவன் கிடையாது. இவனை பாருங்களேன், இப்ப இந்த ஒரு தடவை வேணும் நீங்க வெளியில தள்ளி வைங்க, புத்தி வெளியில என்னன்னு தெரிஞ்சிடும் அப்படின்றதான் உண்மை. இல்ல ஆனா அவர் வந்துட்டு உடனே எல்லாம் போல வந்து ட்ரை பண்ணிட்டு தானே இருந்தாரு. எடப்பாடியார்ட்ட போய் பேசினாரு, உங்க கூட்டணியில வரேன்னு பேசிதான். ஆனா எடப்பாடியார் அது தெளிவா சொல்லிட்டாரு. நான் ஒன்று சொல்றேன் மேம், கட்சி விட்டு போனவங்க தான் ஜானகியம்மா இருக்காங்களா, எம்ஜிஆருடைய மனைவி இருக்காங்களா, அவங்களும் சிஎம்மா இருந்திருக்காங்க. அவங்களும் இதே மாதிரிதான் நிராகரிக்கப்பட்டார்கள். எம்ஜிஆருடைய மனைவி ஜெயலலிதாவோட இவங்களுக்கு தான் வந்து அதிமுக மேல அதிக பங்கு இருக்கு. ஆனா அவங்கள ஒதுக்கி வச்சாங்க. அவங்க என்ன பண்ணாங்க? சரி மேம், நம்ம என்ன நினைக்கிறோம், நம்ம தாட்ஸ் என்ன, எவ்வளவு நியாயமா இருக்கணும், நம்ம இருந்த இடத்துக்கு எவ்வளவு விசுவாசமா இருக்கிறோன்றதெல்லாம் தான் முக்கியம். தமிழ்நாட்டு மக்கள் அதெல்லாம் பார்ப்பாங்க. இப்ப இந்த தடவை தேனி, கம்பம், போடி, மெட்டு, போடி, பெரியகுளம் இது எல்லாத்துலயுமே என்னன்னா அங்க இருக்கக்கூடிய அங்க ஏன்னா அந்த அந்த ஏரியா ஸ்டேபிள் ஆனது காரணமே அதிமுக மேம். எம்ஜிஆர் காலத்திலிருந்து ஜெயலலிதா காலத்திலிருந்து அந்த மாவட்டத்தை அதாவது பொண்ணு மாதிரி பார்த்துக்கிட்டாங்க மேம். பொன் போல பார்த்து அந்த மாவட்டத்தை ஸ்டெபிலைஸ் பண்ணி அந்த மக்களுக்கு என்னென்ன தேவையோ உடனே பார்த்து கொடுத்து அந்த அந்த மாவட்டமே அதிமுக மாவட்டம். ரைட்டுங்களா? இன்னைக்கு இந்த ஒரு ஓபிஎஸ் வெளியில போயிட்டாருன்றதுனால நாங்கள் அதிமுக விட்டு கொடுக்க மாட்டோம்னு ஒவ்வொருத்தரும் அன்னைக்கு எவ்வளவு பெரிய கூட்டம் பார்த்தீங்களா நீங்க? ரைட்டுங்க, எவ்வளவு பெரிய கூட்டம். அந்த மாவட்டமே இன்னைக்கு ஓபிஎஸ் அகைன்ஸ்டா இருந்தாரு. ஓபிஎஸ் தோத்து போனாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. இன்னைக்கு பாருங்க, ஓபிஎஸ் வீரமணியெல்லாம் கூட்டு பிரச்சாரத்துக்கு போறாரு. எவ்வளவு கேவலம். வீரமணி அவர்கள் ஜெயலலிதா அவர்களை பத்தி பேசுனதும் எம்ஜிஆர் அவர்களை பத்தி பேசுனதும் நினைச்சு பார்த்திருந்தா இவர் அவர் கூட போய் பேசுவாரா? மூஞ்ச திருப்பிட்டு போகணும் மேம் இவரெல்லாம். மேம் கட்சிக்கு விசுவாசம், அது நம்ம இருந்த தலைவர், நம்மளோட தலைவர் யாரு, பொறுத்த எம்ஜிஆர் அவர்களுக்கு விசுவாசம். அவர் கொடுத்த வாழ்க்கை இது. டீ ஆத்திட்டு இருந்த ரோசி டீ ஸ்டால்ல டீ ஆத்திட்டு இருந்தவரை 3 முறை சிஎம் ஆக்கின கழகம் இது அதிமுக. அப்போ அதிமுக வச்சு உன் குடும்பமே வாழ்ந்துருக்கு. நீ சம்பாதிச்ச எப்படி அதிமுக வச்சு உன்னுடைய தொண்டர்கள் யார் இவ்வளவு நாள் முன்னாடி ஜெயப்பட்டவங்க இது எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரு தடவை உடைய கட்சிக்குள்ள சேர்த்துக்கல. ஒரு எலெக்ஷன் சரி, இந்த எலெக்ஷன் முடிஞ்சு அடுத்த எலெக்ஷன் சேர்த்துக்க போறாங்க. இல்ல 2029 எலெக்ஷன் மறுபடியும் உங்க மகனுக்கு உங்களுக்கு 2 MP கொடுத்துட்டு போறாங்க சீட்டு. கொஞ்சம் பொறுமையா இருந்துட்டா உடனே நீங்க நேர் எதிரான கட்சி திமுக போய் சேர்ந்தீங்கன்னா எவ்வளவு மோசமான ஒன்றதுல. ஓபிஎஸ் ஐயா சரி அவரை விட்டுடுங்க. நீங்க அதே மாதிரி சசிகலாமே என்ன பண்ணாங்க? அவங்க தானே இவரை கூப்பிட்டு வந்துட்டு முதலமைச்சரா ஆக்குனது யாரு? நான் அதுதான் மேம் சொல்றேன். நீங்க அவங்களே கட்சியில சேர்த்துக்க மாட்டேன்ல சொன்னாரு. நீங்க ஒண்ணு இல்ல மேம், அதாவது உங்க கட்சி உங்ககிட்ட கொடுத்துட்டேன் ரைட்டுங்களா? நீங்க பொட்டன்ஷியல் த்ரெட்ஸ் இந்த கட்சி இனிமேல் ஒரு தனித்துவமிக்க ஒரு பழைய அதிமுகவாக, அதாவது எம்ஜிஆர் அதிமுகவாக இல்லை என்றாலும் கூட ஒரு ஜெயலலிதாவுடைய அதிமுகவாக இந்த கட்சி மாற வேண்டும் என்றால், ஒரு தன்னிச்சையான ஒரு யாரையும் டிபெண்டா இருக்காத ஒரு கட்சியாக மாற வேண்டும் என்றால் என்னென்னலாம் பண்ணணும், எப்படியான கலைகளை எடுக்கணும், யாரெல்லாம் தேவையில்லாத சக்திகள் அப்படின்னு சொல்லி ஐடென்டிஃபை பண்ணி முதல்ல தூக்குறாரு. அவங்க எல்லாரும் அவருக்கு அந்த கட்சிக்கு துரோகம் பண்ணிட்டு வெளில போறான். செங்கோட்டையன் வேணான்றாரு. செங்கோட்டையன் வேணான்றாரு. ஓகே, சசிகலாமையும் ஏன் தூக்கணும்? அதுதான் மேம், அவங்க இந்த வாழ்க்கையை கொடுத்தது முதல்வர். நமக்கு எப்படி தெரியும்? எடப்பாடி ஐயா நமக்கு எப்படி தெரியும்? சசிகலா அம்மையாமலுக்கு தான் தெரியும். சரி, எதனால அவங்க எடப்பாடியை சூஸ் பண்ணாங்க? 10 பேருக்கு எடப்பாடியை சூஸ் பண்ணாங்க. நம்பிக்கை தானே, நம்பிக்கையோட அவங்க செலக்ட் பண்ணிருக்காங்க. அவ்வளவு பேர் இருந்தோம். இப்போ நான் இருக்கிறேன். இப்போ இந்த டிஸ்கஷனுக்கு என்னையும் கூப்பிடுறீங்க, ஊர்ல 1 கோடி பேருக்கு என்னையும் கூப்பிடுறீங்க, நான் பேசுவேன்னு நினைக்கிறேன், நீங்க என்னை கூப்பிடுறீங்க. ஸோ சம்மன் இஸ் டிசர்விங் அப்படின்னு அவங்களுக்கு தெரிய போய் தான் அவங்க கூப்பிடுறாங்க. ரைட்டுங்களா? டிசர்விங்னு கூப்பிடுறாங்க. அவரு சும்மா வரல, ஏதோ அவருக்கு சும்மா தூக்கி கொடுத்ததாக எல்லாருமே நம்ம நினைக்கிறோம். மேம் கஷ்டப்பட்டு சிலவம்பாளையத்திலிருந்து சாதாரணமாக கட்சிக்காக உழைச்சி கிட்டத்தட்ட 54 ஆண்டுகள் கட்சிக்காக நெருக்கி உழைச்சி இங்கே வந்து இந்த இடத்துல எம்எல்ஏவா, எம்பியா, மினிஸ்டரா எல்லாமே ஆகி எல்லா பொறுப்புகளையும் எடுத்து மக்கள் கூட நின்று போராடி, விவசாயியாக நின்று போராடி, குடும்பத்துக்கு எதுவும் செய்யாம, அவர் எதுவும் ஊழல் பண்ணாம, அவர் மேல எந்த ஊழல் எதுவுமே இல்லாம நியாயமா அந்த இடத்துக்கு அவர் டிசர்விங் நினைக்கிறாங்க, உள்ள வராங்க. சரின்னு உள்ள ஆக்கிட்டு நீ வந்து இந்த சோனியா காந்தி மன்மோகன் மேல எந்த கேஸும் இல்லன்னு சொல்ல வரீங்க மேம்? அவர் மேல ஊழல் குற்றச்சாட்டு இருந்தா அவர் புடிச்சு உள்ள தூக்கி போட வேண்டியது மேம். இந்த வயநாடு கேஸ் என்னாச்சு சார்? அண்ணா அதுதான் சொல்றேன், நீங்க உள்ள தூக்கி போட்டுருங்க. நீங்க ப்ரூவ் பண்ணி நீங்க சார்ஜ் ஷீட் வாங்கினீங்கன்னா உள்ள தூக்கி போட வேண்டியது மேம். மேம் சுத்தி இருக்க அலிகேஷன்ஸ் வேற மேம். ஒருத்தர் வந்து குற்றம் சாட்டப்பட்டவர் அப்படின்றது வேற, குற்றம் நிரூபிக்கப்பட்டவர்ன்றது வேற. அவர் மேல எதுவுமே கிடையாது. கோயம்புத்தூர் இன்சிடென்ட் இன்னுமே நான் மறுபடியும் சொல்றேன், நீங்க ஓகே 2 கொலை பண்ணிருக்கான்னு வச்சுக்கோங்க, ஊழல் பண்ணிருக்காரா? ஊழல் பண்ணிருக்காரு. அவர் மேல ஊழல் குற்றச்சாட்டு தான் இருக்காங்க, ஒண்ணு இருக்கா சொல்லுங்க? ஆனா அதே திமுகவினுடைய அமைச்சர்கள் மேல 10 அமைச்சர்கள் மேல இருக்கு. மொத்தமே 21 அமைச்சர்கள் 10 அமைச்சர் மேல இருக்கு. இதுக்கு மேல நம்ம திமுக வரைக்கும் நினைக்கிறோம். சோ அவர் திமுகல வந்து பகிரங்கமா தெரியுது, அதிமுகல வந்து தெரியலன்னு தான் எல்லாரும் சொல்றாங்க. நீங்க கண்டுபிடிக்க மறைமுகமா பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க என்ன ஆளுங்கட்சியே நீங்க தானே மேம்? திமுக தானே ஆளுங்கட்சியே. இதை கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு நீங்க என்ன அப்போ அவ்வளவு மோசமான அரசாங்கம் நீங்க நடத்திட்டீங்கன்னா எதுக்கு இந்த அரசாங்கம் எனக்கு? அப்ப அட்மினிஸ்ட்ரேஷனே பண்ண தெரியல. அதிமுகல ஊழல் இருந்து மறைமுகமா இருந்தும் சொல்லி அதை கண்டுபிடிக்க முடியாத ஒரு திராணியற்ற அரசாங்கம் எங்களுக்கு எதுக்குன்றது வருது இல்லை. நீங்க கண்டுபிடிச்ச இடத்துக்கு உள்ள விட்டா எல்லாத்துலயும் முடிஞ்சது இல்ல மேம். இந்த அம்மையார், சின்னம்மையாரை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு என்னன்னா,
ஒரு சோனியா காந்தி மன்மோகன் சிங் மாதிரி இருக்கணும்னு ஆசைப்பட்டாங்க. அவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா அம்மா அவங்க நெத்தியில் அதை பொட்டு வச்சுக்கிடுவாங்க, பச்சை கலர் சின்னம்மா பொட்டு வச்சுக்கிடுவாங்க, பச்சை கலர் சாரியை கட்டிக்கிறாங்க, முடி அதே மாதிரி கட்டிக்கிறாங்க, கட்டிக்கிட்டு அதே மாதிரி ட்ரெஸ்ஸை சேலை எடுத்து போட்டு அப்படியே அவங்க வருவாங்க. இவர் அப்படியே குடிஞ்சிக்கிட்டே நிற்கணும்னு எதிர்பார்த்துருக்காங்க. இவர் அப்படிப்பட்டவர் கிடையாது. அது அம்மாவுக்கு நாங்கள் குடிஞ்சு நின்றோம். நீங்கள் இன்னைக்கு வந்திருக்கீங்க, நீங்கள் என்ன சிஎம் ஆக்கிட்டீங்க, இன்னைக்கு நான் தானே சிஎம், என் வேலையை என்னை பார்க்க ஒண்ணும்ல, என் வேலையை என்னை பார்க்க விடாமல் நீ குத்திக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களை நான் எதுக்கு வச்சிருக்கணும்? அவ்வளோதான் மேம். மேம் நான் உங்களுக்கு விசுவாசமாக இருக்கேன், நான் உங்களுக்கு நியாயமாக இருக்கேன். இப்போது இங்கிலாண்டில் அப்படி தான். இங்கிலாண்டில் ஒவ்வொரு முறையும் இது ஒரு பிரச்சனை. அதாவது அரசி தான் முக்கியம், அல்ல அரசர், இன்னைக்கு சார்ல்ஸ் தான் முக்கியம். ஆனால் பிரைம் மினிஸ்டர் வந்து எப்பயுமே வந்து ஒரு ஆடியன்ஸ், வீக்லி ஒன்ஸ் ஆடியன்ஸ் இருக்கும், போய் பார்ப்பாங்க, அவ்வளோதான். உனக்கு நான் வாரம் ஒரு அப்டேட் கொடுக்குறேன் என்ன நடக்குதுன்னு. ஆனால் நான் எப்படி அரசாங்கம் பண்ணணும் வைக்கணும் அப்படின்னா ஒன்னே நான் தூக்கிறேன். இங்கிலாண்டை பொறுத்த வரைக்கும் ஒரு பிரைம் மினிஸ்டர் நினைச்சாருன்னா அந்த பார்லிமெண்ட் அழைச்சு இனிமேல் நீங்க அனார்கி வேணாம், மோனார்கி இருக்கக்கூடாது, இனிமேல் எங்க ராஜாவினுடைய அந்த ஒரு மோனார்கி மாடல் ஆஃப் கவர்மெண்ட் இருக்கக்கூடாது, டெமோக்ரஸியா இருக்கணும்னு முடிவு பண்ணி தீர்மானம் போட்டாங்கன்னா இன்னைக்கு நினைச்சா நாளைக்கு காலையில சார்ல்ஸ் வந்து ராஜா கிடையாது தெரியுமா? ஆனா அதை அவங்க பண்ண மாட்டாங்க. என்ன நீ என்னை பிஎம் ஆக்கியிருக்க, ரைட்டு, என்னை நீ தான் பிஎம் வந்து நீ தான் முன்மொழிஞ்சிருக்க, நான் அதனால உனக்கு வாரம் ஒரு தடவை வந்து அப்டேட் கொடுத்துட்டு போறேன், என்ன நடந்துட்டு இருக்கு, அரசாங்கம் எப்படி போயிட்டு இருக்கு, நாடு எப்படி இருக்குன்னு உனக்கு வந்து அப்டேட் கொடுக்குறேன். இவ்வளவுதான். இதை தான் எதிர்பார்த்தா எடப்பாடியார். உனக்கு நான் நியாயமா இருக்கேன், ஆனா நீ என்னையே நீ ஒண்ணுமே கிடையாது, நீ சும்மா நீ பாட்டுக்கு பேசாம இருக்கணும், நான் சொல்றதான் கேட்டு செய்யணும்னா அது எனக்கு வேண்டாம் அப்படின்றாரு. இந்த மாதிரி ஆள் தான் நமக்கு வேணும். சரி சார், இப்போ இந்த கட்சியிலேயே வந்துட்டு கூட்டணி வச்சிருக்க பாஜகனாலே நம்ம தமிழ்நாட்டுல யாரை தெரியும்? உடனே அண்ணாமலை தான் தெரியும். இப்போ நயினார் நாகேந்திர இருக்கார், அந்த அளவுக்கு வந்துட்டு மக்கள்கிட்ட ஒரு பிரபலமா இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு கூற்று அது தனியா அது போயிட்டு இருக்கு. இருந்தாலும் பாஜகனாலே நமக்கு யாருக்கு ஞாபகம் வரும்? அண்ணாமலை. அப்படிப்பட்ட அண்ணாமலை வந்து இந்த கட்சியில இருந்து ஒதுக்கப்படுறாரா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி போயிட்டே இருக்கு. நீங்க அது சும்மா கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அவர் தான் கிட்டத்தட்ட பாஜகவினுடைய ஸ்டார் பேச்சாளர்ல கிட்டத்தட்ட முன்னவரா இருக்கிறார் அவர் தான். ஆனா அவருக்கு நீ ஏன் சார் ஒரு தொகுதி கூட அலாட் பண்ணல? அவருக்கு எதுக்கு மேம் தொகுதி? அவர் தான் சொல்றாங்கல்ல, அழகா பேசி முடிச்சுட்டு வெளியே வந்து பியூஷ் கோயல் சொல்றாரு, நயினார் நாகேந்திரன் அவர்கள் சொல்றாரு. என்ன சொல்றாரு? அண்ணாமலை தமிழ்நாட்டுக்குள்ள நாங்க சுருக்க பார்க்கலாம். ஏன்னா இன்னைக்கு பாஜகன்றது தமிழ்நாட்டுல ஒரு தமிழ்நாட்டுக்கு பாஜக வேண்டான்னு ஒரு 4 பேர் கத்திக்கிட்டு இருக்கான்னு வைங்களேன். பாஜக தமிழ்நாடு வேண்டாம், அவனுக்கு 20 ஸ்டேட் இருக்கு மேம், 20 மாநிலம் இருக்கு. இது அவனுக்கு எக்ஸ்ட்ரா ஒண்ணு இல்லைன்னா இல்லை, அவ்வளவுதான். அவங்கள பொறுத்த வரைக்கும் ரொம்ப தெளிவா இருக்காங்க. இந்தியா முழுக்க கண்ட்ரோல் எடுத்துட்டாங்களா? இன்னைக்கு காங்கிரஸ்ன்றது இந்தியா முழுக்க எங்கேயும் இல்லைன்ற அளவுக்கு ஆகிட்டாங்க. ஆல்மோஸ்ட் காங்கிரஸ் முக்து இந்தியா அப்படின்றத நோக்கி அவங்க போயிட்டு இருக்காங்க, ரைட்டுங்களா? அப்படிங்கும் பொழுது இங்க இருக்கக்கூடிய அண்ணாமலை நீங்க சொல்ற மாதிரி தமிழ்நாட்டில் ஒரு 4 ஆண்டுகள்ல கிட்டத்தட்ட தமிழ் அரசியல் பேசக்கூடியவர்கள் தமிழ்நாட்டு மக்கள் அனைவருக்கும் வந்து மனதில் இடம் பிடிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு மனிதராக மாறிவிட்டார் என்னும் பட்சத்துல அவரை தமிழ்நாட்டுக்குள் மேம் தமிழ்நாட்டிலே பிறந்து இந்த தமிழ்நாட்டில் காங்கிரஸ் மூலியமாக வளர்ந்து காங்கிரஸ் மூலியமாக தன்னுடைய குடும்பத்தை வளர்த்து அப்புறம் பாஜகவுக்கு வந்து சேர்ந்து தமிழிசைக்கே பார்த்தீங்க அப்படின்னா 3 மாநில கவர்னர் ஆக்கின அவங்க ஒரு அண்ணாமலை விட்டு வைப்பாங்களா சொல்லுங்க? அண்ணாமலைன்றவர் பாஜக சேர்றதுக்கு முன்னாலே ஸ்டார், கரெக்டா? கர்நாடகால அப்ப பாஜக சேர்ந்ததுக்கு அப்புறம் இன்னார் பாஜக போய் சேர்ந்திருக்காருன்னு சொன்னாங்க. சிங்கம் கர்நாடகா சிங்கம் பாஜக போய் சேர்ந்துருச்சுன்னாங்க. அப்ப பாஜகவுக்கு தமிழ்நாட்டில் அட்ரஸ் கொடுத்தவர் அவரு. அப்ப அப்படிப்பட்ட பாஜகவுக்கு அட்ரஸ் கொடுத்த அண்ணாமலைய பாஜக என்ன பண்ணுவது? சாதாரண விட்டுருமா மேம்? இங்க இருந்து சிபி ராதாகிருஷ்ணன் விபியா வச்சிருக்காங்க மேம், வைஸ் பிரசிடண்டா வச்சிருக்காங்க மேம். இங்க இருக்கக்கூடிய முன்னாள் தலைவர்கள் எல்லாருக்குமே பெரிய பெரிய இடம், இலகணேசனுக்கு எவ்வளவு பெரிய இடம் கொடுத்தாங்க. இப்படி எல்லாருக்கும் கவர்னர் இருக்கக்கூடிய பெரிய பெரிய இடங்கள். எல்முருகன் இன்னைக்கு என்ன எப்ப பார்த்தாலும் எல்முருகன் இங்க ரைட் ஹேண்ட்ல வச்சிருக்காரு. அப்போ அண்ணாமலை எப்படி இங்க ஒரு எம்எல்ஏ ஆகி நீங்க எப்படி உங்க தொகுதி பிரச்சனையை பார்க்க விட்டுருமா? அதனாலதான் இன்னைக்கு டிசர்விங்கான மேம். நீங்க அஸ்வத்தாமன் அலிமுத்து, நம்ம இவர் அவர் என்ன அமர் பிரசாத் ரெட்டி வச்சுக்கோங்க, அதே நேரத்தில் அண்ணாமலை வச்சுக்கோங்க, நம்ம பன்னீர்செல்வம் மகன் அவர் என்ன வினோத் பி செல்வம் அவர் எடுத்துக்கோங்க, எஸ்.ஜி. சூர்யாவை எடுத்துக்கோங்க. இவங்க எல்லாரும் நான் சொல்றேன், இப்போ எழுதி வச்சுக்கோங்க, இந்த இடத்துல நம்ம பேசுறோம். எம்எல்ஏக்கு நீங்க சரி வர மாட்டீங்க, உங்களை 2029 எம்பி சீட்டு தரேன், நீங்க அதுக்கு ஒருத்தான கேண்டிடேட்ன்றான் பாஜக, நீங்க இல்லைன்றீங்க, நான் என்ன பண்ண முடியும்? அவ்வளவுதான் சொல்றேன். ப்ராப்பரா எல்லாத்தையும் எம்பி எலெக்ஷன் நிக்க விட்டு, எம்பி எலெக்ஷன் வேற யார் கேண்டிடேட் இருக்கா பாஜக? இவங்க தான் கேண்டிடேட். நீங்க இன்னைக்கு பாஜக உங்களால பேர் சொல்லக்கூடிய 10 பேர் எடுத்துக்கோங்க, நான் 15 பேர் சொல்றேன், நீங்க 20 பேர் சொல்லுங்க ஜெர்னலிஸ்ட். அப்போ அந்த 20 பேர் 20 பேர் நிப்பாங்க பாருங்க. அப்ப தெரியும் நமக்கு இருக்கிற எல்லா பாஜக கேண்டிடேட் நமக்கு தெரிஞ்சவனா இருக்கும். என்னடா இது எல்லாத்தையும் போட்டு இறங்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். இந்த ஒருவேளை எம்எல்ஏ சீட் ரிசைன் பண்ண சொல்லி சாத்தூர்ல அவரையும் நயினார் நாகேந்திரன் ஆரம்பிச்சு இருக்கக்கூடிய அனைவரையும் இந்த எலெக்ஷன்ல ஒரு சொல்லி 4-5 பேர் 5 பேர் தோத்து போனாங்கன்னா அவங்கள பூராத்தையும் மொத்தம் 39 தெரிஞ்ச மூஞ்சா இருக்கும். அப்போ அவங்களால இக்னோரே பண்ண முடியாது பாஜக. அந்த மாதிரி தான் அவங்க பிளானிங் இருக்கும். அவங்கள பொறுத்த வரைக்கும் 543 எப்படி அடிக்கணும்ன்றது அவங்களோட திட்டம். ஆமா.
ஆனா ஒரு தரப்பு வந்து என்ன சொல்றாங்கன்னா, அமித்ஷா வந்துட்டு எடப்பாடியாருக்கு கொடுத்த ஒரு இம்பார்ட்டன்ஸ் வந்து அண்ணாமலைக்கு கொடுக்கல, தொடர்ந்து அண்ணாமலை வந்து ஒதுக்கப்பட்டுட்டே இருக்காரு, எடப்பாடியார் தான் முக்கியம் அப்படிங்கிற மாதிரி. நாகர்கோவில ஏற்கனவே பாஜக வந்து கன்னியாகுமரி மாவட்டத்தை டேக் ஓவர் பண்ணிருச்சு. ரைட்டுங்களா? கன்னியாகுமரி மாவட்டம் கம்ப்ளீட் நாகர்கோவில் உட்பட அனைத்து தொகுதிகளும், பத்மநாபபுரத்துலேருந்து குளச்சல்லேருந்து எதை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கனாலும் அனைத்து தொகுதியிலும் பார்த்தீங்கன்னா பாஜகவோட கண்ட்ரோலில் இருக்குது. இனிமேல் காங்கிரஸ் அங்கே கிடையாதுன்ற அளவுக்கு ஆகிட்டு இருக்கு. ஓகே, நீங்கள் விளவங்களோட விஜயதாரணி முதற்கொண்டு அவங்க அங்கேருந்து இங்கே வந்ததுலேருந்து எல்லாமே அப்படிப்பட்ட முக்கியமான இடத்துல போயிட்டு ரோட் ஷோ. யாரு? ஐயா நரேந்திர மோடி. வலதுபுறத்தில் யார் இருக்கா? அண்ணாமலை தானே கையை பிடிச்சி 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 பேசுறாரு, வைக்கிறாரு, கொஞ்சிறாரு. இதுக்கு மேலே என்ன மேம் பண்ணணும்? என்னதான் உங்களுக்கு டிமாண்ட்? என்ன பண்ணணும் நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா பண்ண சொல்லிடுவோம், அவ்வளோதான். வேற என்ன பண்ண? எதை சொன்னாலும் நீங்க ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்க போறீங்க. எதை சொன்னாலும் உங்களால ஏத்துக்க முடியாது. அதுல ஏதாவது தும்மிட்டாரு இருமிட்டாருன்னா அப்புறம் என்னதான் பண்ண? இதுக்கு மேலாம் அவங்களை சந்தோஷப்படுத்த முடியாது. அண்ணாமலை சந்தோஷமா இருக்காரு. அண்ணாமலை இருக்கக்கூடிய அன்னைக்கெல்லாம் முடக்குறிச்சியில போயிட்டு கிருத்திகா அவர்களுக்கு வாக்கு சேகரிச்சுட்டு இருக்காரு. அவ்வளவு ஃபோர்ஸா இருக்காரு மனுஷன், அவ்வளவு வைப்ரண்டா இருக்காரு. அந்த மாதிரி இன்னைக்கு ஒரு தலைவர் இல்ல ஸ்டாலினுடைய கூட்டணியில, எல்லாரும் மூஞ்ச தொங்க போட்டு விதியேன்னு சுத்திக்கிட்டு இருக்கான் ஊருக்குள்ள. ரைட்டுங்களா? இவர் அவ்வளவு ஃபோர்ஸா இருக்காரு, அவ்வளவு வைப்ரண்டா இருக்காரு. இங்க அதாவது அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்களை சிஎம் ஆக்குறதா எங்களோட ஒரே நோக்கம். இதோட என்ன வேணும்? அவர் தான் சொன்னாரு, எடப்பாடி என்ன பேசுறான்னு தெரியுமில்ல. அன்னைக்கு ஒரு நாள் பாஜக அதிமுக கூட்டணியில் ஆகும்போது, கூட்டணியில் இல்லாம இருக்கும்போது என்ன பேசுறான்னு தெரியும். இன்னைக்கு அவரே சொல்றாரு, அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்களை சீட்ல உட்கார வைக்காம என் மூச்சே நிக்காது அப்படின்றாரு. அப்படித்தான் இருக்காரு. ஆனா அதுக்கு மேல நீங்க ஏதாவது எதிர்பார்த்துட்டு இருந்தா ஒண்ணும் பண்ண முடியாது. ரொம்ப நன்றி சார். நம்ம நேயர்களுக்கு புரியுற மாதிரி ரொம்ப அழகா சொன்னீங்க, தெளிவா சொன்னீங்க. தொடர்ந்து பேசுவோம். நன்றி, வணக்கம். நன்றி.